இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், முட்டை அடை ஊத்துறதும்பாங்க, அந்த காலத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. அது எப்படின்னு காட்ட போறேன். முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா வெங்காயத்துக்கும் நம்ம உப்பு போடுவோம். சின்ன வெங்காயம் இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதை அடித்து ஊற்றி பண்ணுறோம். அடை ஊற்றுறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சீரகம் போடுறேன். பொரிச்சோன்னா வெங்காயத்தை போடுறோம். இந்த வெங்காயத்துக்கு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போல உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். போட்டுட்டு வதக்கணும். இங்கே பாருங்க, மறுபடி நம்ம அதில் ஊற்றும் போது மறுபடியும் அடித்து தான் ஊற்றணும். அப்போ தான் ஃப்ளஃபியாக கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை அடிச்சுக்கணும். அங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். வெங்காயம் லைட் கோல்டன் கலர் இப்படி ஊற்றணும். இப்படி தான் ஊற்றணும். எல்லா பக்கமும் கவர் பண்ணி ஊற்றணும். சிம்மிலே வேகணும். முட்டை வேகட்டும். முட்டை வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுருக்கோங்க. அலுமினிய சட்டியில் தான் நீங்கள் முட்டை பண்ணணும். நீங்கள் இரும்பு சட்டியில் பண்ணினீங்கன்னா முட்டை இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வராது. இங்கே பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க, ரெடிங்க. அந்த காலத்தில் அடை ஊற்றுற ஸ்டைலில் ஊற்றிருக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயத்தில் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைவுக்கு வாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகாசி பரமேஸ்வரி, ஸ்ரீ ஆர்கானிக் ப்ராடக்ட்.